இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் ஆக போகுது. இந்தியாவில் தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடின ஒரு 4 தலைவர்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஈஸியா சொல்லிடுவோம். டாக்டர் B.R. அம்பேத்கர், தந்தை பெரியார், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் இந்த மண்ணோடும் மக்களோடும் ஒன்றா வாழ்ந்தவங்க. ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆங்கிலேய அதிகாரி முதலாக தலித் மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய நில உரிமை போராட்டமே நடத்தியிருக்கார். யார் அவர் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். தலித் மக்களுடைய உரிமைக்காக போராடின அந்த பிரிட்டிஷ் அதிகாரி யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 1600களில் நடந்த ஒரு சில வரலாற்று சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பிரிட்டிஷ் அதிகாரி யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது 1607 காலகட்டங்களில் தொடங்கி கிட்டத்தட்ட 200 வருஷம் வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற தக்கான பீடபூமின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பெருமளவில் பஞ்சம் அப்படிங்கிறது இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் 1607 தொடங்கி 1907 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 முறை ரொம்ப கொடுமையான பஞ்சங்கள் நிலவுனதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இந்த பெரும்பாலான பஞ்சங்களில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் 35 லட்சம் மக்கள்லேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் மடிஞ்சு போனதா ஒரு வரலாற்று குறிப்பேடு இருக்கு. இது தொடர்பாக ஒரு ஆவண கட்டுரையில் பதிவு செஞ்சிருக்கிற அப்போதைய திருநெல்வேலி கலெக்டரான மெக்குகே ரொம்ப கொடூரமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார். மெட்ராஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த பஞ்சம் அப்படிங்கிறது மக்களை சின்ன பின்னமாக ஆக்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்கார். அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக எறும்பு புத்துக்குள்ளெல்லாம் கையை விட்டு தானியங்கள் இருக்குதா அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கின காலம் அது அப்படின்னும், அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிற அந்த எலும்பு துண்டை மக்கள் ஓடி போய் அதை பிடுங்கி சாப்பிட்ட ஒரு சில கோரமான காட்சிகள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மெக்குகே தன்னுடைய கட்டுரையில் பதிவு செஞ்சுருக்கார். அந்த வகையில் இந்த பஞ்சத்தை குறித்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷார் ஒரு டீமை 1874 காலகட்டங்களில் இந்தியாவில் இறக்குறாங்க. குறிப்பாக அவங்க இங்கே மக்கள் தொகையும் கணக்கெடுக்கணும், அதே மாதிரி சாதி வாரிப்பு கணக்கெடுப்பையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷார் ஒரு டீமையை இங்கே அனுப்புகிறாங்க. மெட்ராஸ் மாகாணங்களில் ஏற்பட்டிருந்த அந்த பஞ்ச காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நிலக்கிழார்களும் பெருமுதலாளிகளும் பார்த்தீங்கன்னா பர்மா, ஃபிஜி, இலங்கை போன்ற இடங்கள்லேருந்து தானியங்களை இறக்குமதி செஞ்சு இங்கே விவசாயம் செஞ்சு அதன் மூலயமா அவங்க சமுதாயத்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் ஆங்கிலேயர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் விடப்பட்ட ஒரு முக்கிய சமுதாயமாக அப்போது ஆங்கிலேயரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் டிப்ரெஸ்டு கிளாஸ். அதாவது இப்போ நம்ம சொல்கிற ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை தான் ஆங்கிலேயர்கள் 1800 காலங்களில் டிப்ரெஸ்டு கிளாஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சமூகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 24% இருந்ததாக சொல்லப்படுது. ஆங்கிலேயர்கள் வகைப்படுத்தி சொல்லியிருந்த இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற சமுதாயத்தினுடைய சமூக அமைப்பு, வாழ்விடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயங்களை விட வேறுபட்டு இருந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலையும் ஆன்மீகத்திலையும் இவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை அப்படிங்கிறத பிரிட்டிஷார் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பஞ்சம் நிலவர அந்த சூழ்நிலையில தான் 1891 வருஷம் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பொறுப்பு ஆட்சியராக ஒரு பிரிட்டிஷ் அரசு நியமிக்கிறாங்க. அவருடைய பேர் தான் ஜேம்ஸ் ஹென்றி அப்பர்லே ட்ரெமன்ஹியர் அப்படிங்கிறவரை தான் செங்கல்பட்டில் பொறுப்பு ஆட்சியராக 1891 வருஷம் இந்த மோசமான பஞ்ச காலங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமிக்குது. இந்த ஜேம்ஸ் ஹென்றி அப்பர்லே ட்ரெமன்ஹியர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் JH ட்ரெமன்ஹியர் அப்படின்னு எல்லாராலையும் பிரபலமாக பேசப்படுறார். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்காக முதலாக குரல் கொடுத்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அப்படிங்கிற பெருமை இவருக்கு எப்போவுமே உண்டு. இவர் பார்த்தீங்கன்னா 1853 வருஷம் அக்டோபர் 30 இந்தியாவில் உள்ள பூனாவில் பிறக்கிறார். அது எப்படி பிரிட்டிஷ்காரர் பூனாவில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தை சார்லஸ் வில்லியம் ட்ரெமன்ஹியர் பிரிட்டிஷுடைய இராணுவத்தில் ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பிரிட்டிஷாருடைய பொதுப்பணித்துறையிலையும் இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிறார்.
ஜேஹெச் ட்ரெமன்னருடைய அம்மா பேர் கமிலா எலிசபெத் கிரெக். இவர் பூனாவில் பிறந்தாலும் இவருடைய பள்ளி கல்வி, கல்லூரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் படிக்கிறார். இவர் இங்கிலாந்தில் உள்ள ஃபேமஸான லான்சிங் இன்ஸ்டியூட்டில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் 1871 வருஷம் அங்கே உள்ள கிரிக்கெட் கிளப்பில் ஒரு கிரிக்கெட் வீரராக பயிற்சி பெற்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1871 வருஷமே அங்கே உள்ள கவுண்டி அணியில் இவருக்கு இடம் கிடைக்குது. இவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் முதலாக இவர் விளையாடுறார். படிப்பை தவிர கிரிக்கெட்டில் இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால கிரிக்கெட்டில் இவர் ரொம்ப ஜொலிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவர் தந்தை இவரை ஐசிஎஸ், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு அவருடைய ஆசையை நிறைவேற்ற சொல்கிறார். தன்னுடைய தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக 1872 வருஷம் ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பயிற்சியில் சேர்றார். 1873 இவர் சிவில் சர்வீஸ் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் 1875 இவர் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறார். பாஸ் பண்ண கையோடு பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவில் உள்ள மைசூரில் இவருக்கு ட்ரைனிங்காக இவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மைசூரில் ட்ரைனிங் ஆஃபீஸராக சேர்ந்ததுக்கப்புறம் 1878 வருஷமே திரும்பவும் இவரை மைசூர்லேருந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு ட்ரைனிங் ஆஃபீஸராக மாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1887 வருஷம் அமெரிக்க பெண்ணான ஜெசி ரெட்டால்க் வான் ஆகான் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை இவர் அமெரிக்காவில் திருமணம் செஞ்சுக்கிறார். இவருடைய திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக நடந்தது அப்படிங்கிறதுக்கு முக்கிய ஆதாரம் இவருடைய திருமணத்துக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் நியூயார்க் பத்திரிகையில் இவருடைய திருமண புகைப்படம் அப்படிங்கிறது பெருசாக அச்சிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இவர் மிகப்பெரிய பணக்காரராகவும் அமெரிக்காவில் இவர் திருமணம் செஞ்சுக்கிட்ட இவரோட மனைவியான ஜெசி அப்படிங்கிறவங்களும் ஒரு பணக்கார பெண் அப்படின்றதுனால அன்றைய திருமண நிகழ்வு அப்படிங்கிறது நியூயார்க் டைம்ஸ்லேயே வந்துருந்துச்சு. 1887 வருஷம் திருமணம் முடிஞ்ச கையோட இந்தியாவுக்கு வந்த ஜேஹெச் ட்ரெமன்னர் அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பு கலெக்டராக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பதவியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடிஷ்னலான இன்னொரு பொறுப்பையும் கொடுக்குறாங்க. அதாவது 1876, 78 காலகட்டங்களில் மெட்ராஸ் மாகாணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் ஜேஹெச் ட்ரெமன்னர் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த பஞ்சம் ஏற்பட்டதுக்கான காரணத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இவர் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சர்வேவை இவர் ஹேண்டில் பண்ணுறார். குறிப்பாக இவரோட சேர்ந்து ஒரு சில கிறிஸ்தவ மிஷினரிகளும் இவருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு உதவுறாங்க. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சென்னேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து தன்னுடைய சர்வேவை ஆரம்பிக்கிறாரு ஜேஹெச் ட்ரெமன்னர் அவர்கள். குறிப்பாக அங்கே உள்ள மக்கள் அவங்களுடைய சமூக பொருளாதார நிலையை அவர் தன்னோட சர்வேல குறிப்பெடுத்துக்கிறார். குறிப்பாக அவர் போகிற ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அங்கே உள்ள டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்போதைய பட்டியலின மக்களுடைய நிலைமையை பார்க்குறாரு. குறிப்பாக அவர் சர்வே எடுக்க போன எல்லா கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக குடியமர்த்தப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சமூக, பொருளாதார, கல்வி, ஆன்மீகம் இது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய ஆய்வு கட்டுரையை எழுத ஆரம்பிக்கிறாரு ஜேஹெச் ட்ரெமன்னர் அவர்கள். இதனுடைய வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா தலித் மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக அவர் கட்டாயமாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இங்கே வாழ்கிற டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலின சமூக மக்களுக்காக அவங்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செய்கிறாரு ஜேஹெச் ட்ரெமன்னர் அவர்கள். இது தொடர்பாக அவர் ஒரு கட்டுரையை எழுதி அதன் மூலயமா அவருடைய சர்வே முடிவுகளையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தாக்கலும் செய்கிறாரு ஜேஹெச் ட்ரெமன்னர் அவர்கள். அவர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்ச அந்த ஆய்வு கட்டுரையில் பிரிட்டிஷாரை ரொம்பவே விமர்சனம் செஞ்சு எழுதியிருக்கார். குறிப்பாக பிரிட்டிஷார் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே உள்ள டிப்ரெஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்களை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்கார். ஏற்கனவே சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு ரிசர்வேஷனும் பிரிட்டிஷ் அரசு ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசு இவங்க வாழ்கிற குடியிருப்புகளில் தான் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாராளுமன்றத்தில் போட்டு உடைக்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புறம் பார்த்தா, இந்த பக்கம் கல்வி நிலையில் தலித் மக்கள் ரொம்பவே பின்தங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக ஆசிரியர்கள் கிட்ட சாதி வெறி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால தலித் மக்கள் யாருமே தங்களோட கல்வியை தொடர முடியல அப்படிங்கிற ஒரு அவல நிலையையும்
பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்கிறாரு ஜே.எச். ட்ரமனியர் அவர்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்து மேலே எல்லா விதமான விமர்சனங்களையும் எடுத்து சொன்னதுக்கப்புறம் ஜே.எச். ட்ரமனியர் அவர்கள் ஒரு பரிந்துரையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தன்னோட ஆய்வு கட்டுரையில் சமர்ப்பிக்கிறார். ஜே.எச். ட்ரமனியர் அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தலித் மக்களுக்கு சிறிதளவு நிலமும் கல்வியும் கொடுத்தாவே போதும், அவங்க சுயமரியாதை பெற்றுவாங்க அப்படின்னு பரிந்துரை செஞ்ச இந்த விஷயம் உடனடியாக பாராளுமன்றத்தில் ஏற்கப்படலை. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதங்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அதாவது தலித் மக்கள் உண்மையிலேயே இந்த நிலையில் இருக்காங்களா, அவங்களுக்கு நிலம் தேவைப்படுதா, அவங்களுக்கு கல்வி இன்னும் கிடைக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்லாம் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நடந்திருக்கு. ஜே.எச். ட்ரமனியர் அவர்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கின பிரிட்டிஷ் பாராளுமன்றம் 1 வருடம் கழித்து, அதாவது 1892 வருஷம் செப்டம்பர் 30 முதலாக தலித் மக்களுக்காக பிரஸ் கிளாஸ் லேண்ட் ஆக்ட் ஆஃப் 1892 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலயமா தலித் மக்களுக்கு முதலாக சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை உரிமையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் தலித் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சில நிபந்தனைகளோட தலித் மக்களுக்கு இந்த நிலங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு யாருக்கும் விற்கவோ வாங்கவோ இல்லை குத்தகைக்கு விடவோ கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை பட்டியலினத்தவர் அல்லாத யாருமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இதில் போடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை மறுசீரமைக்கிற உரிமையும் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நிபந்தனையாக இதில் வச்சுருக்காங்க. ஒருவேளை தலித் அல்லாதவர்கள் யாராச்சும் இந்த நிலத்தை தலித் மக்கள் கிட்டேருந்து வாங்கியிருந்தா கட்டாயம் அரசாங்கம் இந்த நிலத்தை அவங்க கிட்டேருந்து பறிமுதல் செஞ்சுக்கும் அப்படின்னும், அதுக்காக எந்தவித காம்பன்சேஷனையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இதில் போடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தலித் மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிலம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றம் கட்டாயமாக அதை மாவட்ட கலெக்டருடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் இந்த டிப்ரஸ் கிளாஸ் லேண்ட் ஆக்டில் போடப்படுது. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் கல்வி, பொருளாதாரம், ஆன்மீகம் போன்ற எல்லா விஷயங்கள்லையும் ஓரங்கட்டப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா துணிஞ்சு தலித் மக்களுக்காக போராடிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியாக ஜே.எச். ட்ரமனியர் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கார். வரலாற்றில் ஏன் இந்த அதிகாரி மறைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கூர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஜே.எச். ட்ரமனியர் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியால் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி தலித் மக்களுக்காக அவர் வாங்கி கொடுத்த அந்த நில உரிமையுடைய மொத்த அளவை அப்படிங்கிறது 12 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 4856 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருச்சி மாவட்டம், ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு பரப்பளவுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுடைய மொத்த நிலம் அப்படிங்கிறது ஒரு தூத்துக்குடி மாவட்டமாகவோ இல்லை ஒரு திருச்சி மாவட்டமாகவோ இருந்திருக்கணும். ஆனால் இந்த தலித் மக்களுக்கு இந்த நிலங்கள்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துச்சான். அப்படி சேரும் பட்சத்தில் அவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்படி இருந்திருந்தால் இவங்க எவ்வளோ பேர் அந்த நிலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாட்களில் பஞ்சமி நிலம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த நிலம் இப்போது யார் யார்கிட்டலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் 2ஆம் பாகத்தில் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.